நண்பர்களே, உலகத்திலேயே மிக ரகசியமா அமைதியா யாரு கண்ணுக்கும் தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிசினஸ் இருக்குதுன்னா அதுதாங்க பயாலஜிக்கல் பொருட்களை நம்ம நாட்டுல இருந்து கடத்துறது. அதாங்க ஸ்மக்லிங் பிசினஸ் தாங்க. இந்த ஸ்மக்லிங் பிசினஸுக்கு உலகத்திலேயே மிக பயங்கரமான ஒரு டிமாண்டுங்க. ஒரு பக்கம் இந்தியாவில இருந்து பல ரேர் ஸ்பீஷீஸ் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் ஸ்மக்லிங்ல வெளியில போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் உலகத்தோட பல மூலையில இருந்தும் பல டேஞ்சரஸ் ஸ்பீஷீஸ் இந்தியாவுக்குள்ளார நுழைஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. இது யார் கண்ணுக்கும் தெரியாம ஸ்மக்லிங் டிராபிக் தான் நம்ம நாட்டோட பொலிட்டிக்கலா, எக்கனாமிக்கலா, என்விரான்மெண்டா ரொம்பவே பாதிக்குதுங்க. இந்தியாவில இருந்து வெளியேற ஸ்மக்லிங் பொருட்களை பத்தி பேசணும்னா பேங்கோலின் ஸ்கேல்ஸ் அதுதான் முதல் வரிசையில இருக்குங்க. ஒரு பேங்கோலினோட ஸ்கேலு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு விலைக்கு மேல தாங்க போகுது. இதுக்கு அடுத்தது என்னன்னா சீ கொக்கும்பர். சவுத் ஈஸ்ட் ஏசியா பிளாக் மார்க்கெட்ல இது ஒரு மருந்து மாதிரிங்க. இத ஒரு சில வியாதிக்கு ட்ரீட் பண்ண பயன்படுத்துறாங்க. அதனால இந்தியாவோட கோஸ்டல் பகுதியில இருந்து சீ கொக்கும்பர் பெரிய அளவுல ஸ்மகிள் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. அடுத்தது கோரல் பிராக்மெண்ட்ஸுங்க. அக்ரோபோரா, பிளாக் கோரல், சீ ஃபேன்ஸ், இது எல்லாம் டெக்கரேஷனுக்கு, அக்வேரியத்துக்கு, இல்லீகல் ஜுவல்லரிக்கு உலகம் முழுக்க இந்தியாவில இருந்து ஸ்மகிள் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. ரேர் ரெப்டைல்ஸ், இந்தியன் ஸ்டார் டார்டாய்ஸ், ரெட் சாண்ட் போவா, ஹிமாலயன் சலமாண்டர்ஸ் எல்லாம் பெட்ரேடுக்காக வெளிநாட்டுக்கு அதிகமா போய்கிட்டே இருக்குங்க. ரேர் பேர்ட்ஸ், அதாவது அலெக்சாண்ட்ரின் பேரக்கீட்னு சொல்லுவாங்க, ஹில் மைனா, இதெல்லாம் இல்லீகல் பெட் லவர்ஸுக்கு ரொம்பவே ஹாட்டான டிமாண்டுங்க. இதே மாதிரி மெடிசினல் பிளான்ட்ஸும் இதே சிச்சுவேஷன் தாங்க. ரெட் சாண்டர்ஸ், சாண்டல்வுட், ஹிமாலயால இருந்து லைக்கன்ஸ், ரேர் ஆர்கிட்ஸ் எல்லாம் டன் கணக்குல நாட்டை விட்டு இல்லீகல் ஸ்மகிள் பண்ணி வெளியேறுதுங்க. இன்னொரு டேஞ்சரஸ் கேட்டகரி என்னன்னா நிறைய வகையான வண்ணத்து பூச்சிகள், பல வகையான பூச்சிகள், அதாங்க இன்செக்ட்ஸ், அப்புறம் டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமா நிறையவே ஸ்மகிள் ஆகி போய்கிட்டே இருக்குங்க. ரேர் பட்டர்ஃபிளை ஸ்பெசிமென்ஸ், பீட்டில் கலெக்ஷன்ஸ், ஸ்கார்பியன் வெனம், இதெல்லாம் சயின்டிபிக் ரிசர்ச்ங்கிற பெயர்னால பிளாக் மார்க்கெட்ல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இந்தியா விட்டு வெளியில போய்கிட்டு தாங்க இருக்குது. ஆனா கதை இதோட முடியலைங்க. நம்ம நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற மெட்டீரியலும் அப்படியே ஆபத்து அதிகமானது தாங்க. எக்ஸோட்டிக் பெட்ஸ், இந்தியாவிலேயே ஒரு பைத்தியக்காரத்தனமான கிரேஸ் இருக்குங்க. அதனாலதான் சவுத் அமெரிக்கால இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து, இந்தோனேஷியால இருந்து, எல்லா இடத்துல இருந்தும் இந்த மெக்காவ் பேரட்ஸ் சொல்லுவாங்க, அது கக்காட்டூஸ், இக்வானா, கெமிலியான், அப்புறம் பால் பைத்தான், சுகர் கிளைடர்ஸ், ஹெட்ஜ்ஹாக்ஸ் எல்லாம் சூட்கேஸ்ல, கார்கோகள்ல, கொரியர் பாக்ஸ்கள்ல டிராவல் ஆகி இந்தியாவுக்குள்ள நுழையுதுங்க. இதே மாதிரி எக்ஸோட்டிக் பிளான்ட்ஸ் நம்ம நாட்டுக்கு ரொம்ப டேஞ்சரஸா ஸ்மகிள் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. கார்னிவோரஸ் பிளான்ட்ஸ், ரேர் போன்சாய் ஸ்பீஷிஸ், ஆர்னமெண்டல் காக்டை, ஆர்கிட்ஸ், இதெல்லாம் ஹாபி லவர்ஸுக்கு பிளாக் மார்க்கெட்ல ஹியூஜ் டிமாண்டுங்க. மெரைன் லைஃபும் ஸ்மக்லிங்ல இருந்து தப்பவே இல்லைங்க. சீ ஹார்சஸ், டிராபிக்கல் ரீஃப் ஃபிஷஸ், கோரல் பேபிஸ், ரேர் ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம்
அக்வேரியம் ட்ரேடுக்காக டைரக்டா இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்படுதுங்க. விட இன்னொரு ரொம்ப ஆபத்தான கேட்டகரி ஒண்ணு இருக்குங்க. அது லேப் கிரேட் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் தாங்க. வைரஸ் கல்ச்சர்ஸ், பாக்டீரியா ஸ்ட்ரெயின்ஸ், ஃபங்கல் பேத்தோஜன்ஸ், ஜிஎம்ஓ சீட்ஸ், இதெல்லாம் இல்லீகலா ரிசர்ச் நோக்கத்திற்காக சில நேரம் டேஞ்சரஸ் மிஸ்யூஸ்க்காகவும் இந்தியாவுக்குள்ள வருதுங்க. இதுல இருக்கிற ரியல் த்ரெட் என்னன்னாங்க, ஒரு ஸ்மால் வைரல் ஃபங்கஸ் கூட, ஸ்போர்ஸ் கூட நம்ம கையில இருந்தா போதுங்க, அது நம்ம நாட்டுக்கு அக்ரிகல்ச்சருக்கு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் செய்யுங்க. ஆர்மி வேர்ம் எக்ஸ், ஃப்ரூட் ஃப்ளை லார்வா, ரைஸ் பிளாஸ்ட் ஃபங்கஸ், இதெல்லாம் நம்ம ஃபுட் செக்யூரிட்டிக்கு டைம் பாம் மாதிரிங்க. வெடிச்சா அவ்வளவுதான், நாடே போச்சு. அது போலதாங்க ஜீனோம் சாம்பிள்ஸ், கிறிஸ்பர் கிட்ஸ், லேப் கிரேட் வைரஸ் கேரியர்ஸ் எல்லாம் பயோ செக்யூரிட்டிக்கு டைரக்டா அச்சுறுத்தல் பண்ணுதுங்க. இதை நிறுத்துறது ரொம்பவே கஷ்டங்க. என்னன்னா, இது பெரிய ஆர்கனைஸ்டு நெட்வொர்க் மூலம் எல்லை பாதுகாப்பை தாண்டியும் இந்தியாவுக்குள்ள நுழையுதுங்க. இப்ப விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் இந்தியாவோட ரேர் ஸ்பீஷீஸ் வெளியில போய்கிட்டே இருக்குங்க, இன்னொரு பக்கம் உலகத்தோட டேஞ்சரஸ் ஸ்பீஷீஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இதுதான் பயாலஜிக்கல் ஸ்மக்லிங்கோட டபுள் எட்ஜ்டு ஸ்வர்ட்ஸ். அதாவது ரெண்டு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய கத்திங்கிறது. இது இந்தியாவோட இயற்கை சமநிலையையும் பொருளாதாரத்தையும் சட்ட அமைப்பையும் பப்ளிக் ஹெல்த்தையும் ரொம்பவே சீர்குலைய செய்யுதுங்க. நம்ம வேர்ல்டு கிரைம ஸ்மால் இஷ்யூ அப்படின்னு பார்க்கவே கூடாது. நம்ம இந்த வைல்ட் லைஃப் கிரைம் நடக்குதுல்ல, அதையும் ரொம்ப சின்னதா நீங்க நினைக்காதீங்க. இதுதான் நம்ம நாட்டோட பயோடைவர்சிட்டியையும் ஃபியூச்சரையும் தீர்மானிக்கிறதுங்க. எந்த உயிரும் நம்ம நாட்டுல இருந்து சட்டவிரோதமா வெளியேறக்கூடாதுங்க. எந்த அந்நிய உயிரும் நம்ம நாட்டுக்குள்ள அனுமதி இல்லாம நுழையக்கூடாதுங்க. இந்த ரெண்டுமே நம்ம நாட்டோட பாதுகாப்ப சைலண்டா ரொம்ப சக்தி வாய்ந்த முறையில கம்ப்ளீட்டா கெடுக்குதுங்க. அதனால பயாலஜிக்கல் ஸ்மக்லிங் பத்தி நமக்கு எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு இருந்தா தான் நமக்கு முதல் பாதுகாப்புங்க. உலகம் முழுசும் வர்த்தகம் நடக்குது சார், ஆனா உயிரோட வர்த்தகம் மட்டும் மனித குலத்தோட மிகப்பெரிய தோல்விங்க. இத தோல்வின்னு சொன்னா தப்பு இல்லைங்க. இந்தியாவில இருந்து வெளியேறும் ரேர் உயிர்கள் இருக்கு இல்லைங்களா, மருந்து செடிகள், கடல் உயிர்கள், இது எல்லாம் வெறும் பொருட்கள் இல்லைங்க, நம்மளோட எதிர்கால மூலதனங்க, மூலக்கூறுகள்ங்க. அதே போலதான் இந்தியாவுக்குள்ள நுழையிற ஏலியன் உயிர்கள் நம்மோட நிலம், நீர், காடு, விவசாயம் எல்லாத்தையும் அமைதியா நாசம் செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. சார், உயிரியல் கடத்தல்ங்கிறது ஒரு குற்றம் மட்டும் இல்லைங்க, அது நாட்டோட ஆன்மாவில குத்தப்பட்ட கத்திங்க. எனவே நண்பர்களே, பிளீஸ் பி கேர்ஃபுல். அதைத்தான் நான் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் கூடிய வரை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இத பத்தி விழிப்புணர்வு பப்ளிக்ல கிரியேட் ஆகுங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.